தலைவர் யாரையாவது கல்யாணம் பண்ணாரா? உங்களை ஏமாத்திட்டு, உங்களை கைவிட்டுட்டு, உங்களை ஒதுக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணாரா? அப்படி எதுவுமே பண்ணல. கொஞ்சம் யோசிக்கணும்ல. நீங்க பண்ற அல்சாட்டியம் தாங்க முடியாம தான் டைவர்ஸ் கேக்குறாங்க. ஐயோ, நீங்க பண்றதே தப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஏங்க இது வந்து எதிர்க்கட்சி சதிங்க, திமுக காரன் சதிங்க. ஏங்க திமுக காரன் தனிப்பட்ட முறையில இந்த பிடி செல்வகுமார் இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சு எல்லாம் வந்து அன்னைக்கு ஊத்துறாங்க. அப்படியே கோவத்தை கலப்புறாங்க. திமுக காரன் முழுக்க திமுக காரன் வந்து சதிங்க. விஜய் சங்கீதா டைவர்ஸுக்கும் டிஎம்கேக்கும் என்னங்க சம்பந்தம்? உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க சொல்லுங்க. நானும் போனா போது எதுவும் உங்க ஆஷா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா என்னை தூண்டி விடுறீங்க கேள்வி கேட்குறது. விஜய் சங்கீதா டைவர்ஸ்க்கும் டிஎம்கேக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நீங்கள் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு இப்போ கொந்தளிக்கும். சரி, ஒரு விஷயம். பிடி செல்வகுமாருங்கிறது யாரு? விஜயோட முன்னாள் மேனேஜர். அவரு எஸ்எஸ்சி ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ் பாயா தான் வந்தார். பிஆர்ஓ, அதுக்கப்புறம் பிஆர்ஓ, அதுக்கப்புறம் அவர் ஜேர்னலிஸ்ட். அது ஜேர்னலிஸ்டுக்கெல்லாம் முன்னால ஜேர்னலிஸ்டா இருக்க போய் தான் பழக்கம் ஏற்பட்டு விஜயோட பிஆர்ஓவா அது ஜாயின் பண்றது. அதன் பிறகுதான் புலி படத்தோட தயாரிப்பாளராக மாறுறாரு. சரி, இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது யாரு? விஜய். விஜய் விஜய் இவ்வளவு தூரம் அவங்க பர்சனலா இருக்காங்களே, அவரை ஏன் முக ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டாரு? ஏன் பேச? எதிரிகிட்ட இருந்து ஒரு ஆளை, பிரிஞ்சு போன ஆளு, உங்களோட ஆளு ஒருத்தன் இருக்காங்க, அவன் உங்கள்கிட்ட சண்டை போட்டு விலகி போயிட்டாங்க, அவனை நான் சேர்த்துக்கிட்டேன்னா இது என்னங்க? முதலமைச்சருக்கு வேற வேலை இல்லையா? அப்புறம் சேர்த்து வச்சு போட்டோ கொடுத்தாருல, போஸ் கொடுத்தாருல. முதலமைச்சர் கூப்பிட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்தாரா? பிடி செல்வகுமார் போய் முதலமைச்சரை பார்த்தாரா? கரெக்டா தெளிவா ஒழுங்கா சொல்லணும். ஒரு பிடி செல்வகுமார் போய் முதலமைச்சர்